ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,800. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கண்ணில் பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸில் இருந்துச்சு, நிறைய ஸ்டாப்லஸ் இன்னைக்கு ஹிட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாப்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் மார்க்கெட் விட்டே ஓடிருப்பாங்க 30%, 35% அப்படின்னு சொல்லி. அது நான் தப்பு பண்ணதான். ஸோ அந்த தப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதுக்கடுத்து வர்ற எல்லா ட்ரேட்லையுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10% ஒரு ட்ரேடுக்கு 2 ட்ரேட் எடுத்தால் 20% வந்து நான் ஸ்டாப்லஸே கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 12% தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக. அதாவது டிசம்பர் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 69%, அதாவது ஒரு 70% கிட்ட வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஒரே ட்ரேடில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். இன்றைக்கி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு லாங் ட்ரேட் நேற்று எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஹெவியாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மடங்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் மார்க்கெட் இப்போதைக்குமே ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாகவே வந்து கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த லெவல் வந்து பிரேக் ஆகும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும், ஆனால் அந்த ஒரு கேன் மட்டும் மேலே போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் இந்த கேன்லாம் ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணிட்டு ஸோ இந்த கேன் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது யாராலையுமே தவிர்க்க முடியாதான். இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் பேசிஸில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல, அதாவது கேப் டவுன் ஆயிடுச்சு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தாலுமே இப்போ பாருங்கள் 7% கிட்டே வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து ஹெவியாக ஃபால் ஆகிட்டு இருக்குது. இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டேஸ் செஷனில் கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது கீழே வரும். ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரீவியஸாக எழுத சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் போயிட்டுருக்கு. எப்போனாலும் இந்த மாதிரி கீழே விலக சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன்ஸ் வேறு வருது. ஸோ ஃபினான்ஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் இல்லாமல் 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் டேட் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா டிசிஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு. ஸோ நம்மளுக்கு இதை வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 2% கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட ரூல்ஸ் படி அதெல்லாம் இல்லை. கேப் டவுன் ஆனாலும் கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸோ எப்படி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செம்மையான ஒரு சேனல் தான் ஃபாலோ பண்ணிருக்கு. கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ கீழே போயிட்டு இருக்குது. எகைன் வந்து கீழே புஷ் பண்ணி மேலே கொண்டு போகலாம், இல்லாட்டி இதை பிரேக் அவுட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனாலே கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகுது தான் அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம்னா ஒரு நாள் 2 நாளைக்கு மட்டும்தான். ஸோ எகைன் வந்து மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இது வரைக்கும் மேலே போய் இந்த கேப்பை ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு எகைன் வந்து மார்க்கெட் மேலே போய் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒன்று நடக்கும். ஒன்று மேலே ஃபில் பண்ணி திரும்ப கீழே வர சான்ஸ் இருக்குது, இல்லை கீழே ஃபில் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இது நடக்கிறது சகஜம் தான். ஸோ இது வந்து பெருசாக நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது கண்டிப்பாக கீழே வரும். நான் முன்னாடி தான் சொல்லி தான் இருக்கேன். ஸோ அது 1 மந்த் ஆச்சு, நான் சொல்லி 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 மந்த் கழிச்சு தான் இப்போ வந்து கேப் ஃபில் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 என்ட்ரி எடுத்தேங்க அன்றைக்கி. ஸோ மொதல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு 10.39 கிடச்சிச்சு. அந்த 10.39 கிடச்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல 10.39 எடுத்தோடனே அதே கேண்டிலே வந்து ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து MTM ஸ்விங் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. வோல்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. இன்றைக்கி இம்பைல் வோல்டாலிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 9% கிட்ட போயிடுச்சு. இந்தியா வோல்டாலிட்டி 9% போனாலே கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு வந்து 3% மேலே போனாலே வோல்டாலிட்டி ஹெவியாக இருக்கும். MTM ஸ்விங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட் காட்டும், திடீர்னு பார்த்தா 10,000 மைனஸில் காட்டும். ஸோ இதுதான் MTM ஸ்விங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னுடைய ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணல, நம்ம வந்து வரி பண்ணிக்க அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுப்போம். ஸோ ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆச்சு, 2வது ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பக்காவான என்ட்ரியாக கிடச்சிச்சு அது. ஸோ அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவே போகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு 11.42 கிடச்சிச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த கேனில் என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆன பிறகு என்ட்ரி எடுத்தேன் நான். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே கரெக்டாக என்ட்ரி எடுத்தோடனே அடுத்த கேனில் வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 35,000 வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. எனக்கு 35,000 to 40,000 வரைக்கும் போச்சு. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 40 என்ட்ரி எடுத்தேன். அதாவது 106 ரூபாய்க்கு நான் என்ட்ரி எடுத்தேன். எப்போவுமே நம்மளுடைய ப்ரீமியம் வந்து 100 ரூபாயில் எடுப்பேன். நான் 106 ரூபாயில் எடுத்தேன். ஸோ 106 ரூபாயில் எடுத்து 250 ரூபா வரைக்கிட்ட போச்சு எனக்கு.
ஸோ அப்படி போகும்போது எனக்கு வந்து 30,000 ப்ளஸ் ஒரு 15,000 45,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து எம்டிஎம் வந்து எனக்கு காட்டுச்சு எனக்கு. ஸோ 45,000 காட்டும்போது எனக்கு வந்து மைண்டில், ஏன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் இப்போ பார்க்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன கேப்பில் வச்சு போட்டுட்ருக்கேன் 30,000 இப்படி பண்ணும்போது. ஸோ இந்த ட்ரேடிங் சேலஞ்சில் இந்த 45,000 ஒரு பெரிய ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் பார்த்த உடனே எனக்கு வந்து ஓகே, ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக ஃபுல்லாமே லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் ஸோ மேனுவலாக எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன். அதாவது ஆக்சுவலாக நம்ம என்னன்னா, இந்த இஎம்ஐ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் எக்ஸிட் ஆவேன் நான். ஸோ அந்த இஎம்ஐ கீழே எக்ஸிட் ஆகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைச்சு பாருங்கள், 244 வரைக்கும் போயிருக்கு, 45 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 45,000 கிட்ட போயிட்டு இருக்கும்போது என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கக்குள்ள இது வந்து வெறும் 2 நிமிஷத்தில் நடக்கிறது. நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன், ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். போட்ட பிறகு ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கேன், 35,000 மேலே போயிட்டுருக்கு, 40,000 கிட்ட வந்துருச்சு. அப்போ தான் யோசிக்கிறேன், சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் சொல்லி நான் 42 43 வரும்போது எக்ஸிட் போடுறேன். நான் போடாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயில்னு வருது எல்லாமே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் மைண்டே வேலை செய்யலை. எனக்கு என்ன வேலை செய்யலைன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன், ஓப்பன் ஆர்டர் இருக்குது. நான் வந்து மார்க்கெட் ஆர்டரில் வெளியே வந்தேன். மார்க்கெட் ஆர்டரில் வெளியே வரும்போது நீ ஆல்ரெடி ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்க, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து மார்ஜின் ஹெவியாக வந்து மார்ஜின் ஃபால் கேட்டுச்சு எனக்கு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா 2 தடவை நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். அதாவது 1 டைம் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன் நான். அதை நான் அதை ஓப்பன் ஆர்டரில் இருக்குது, அதை பார்க்காம நான் வந்து என்ன பண்ணிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறேன். ஸ்கொயர் ஆஃபே ஆகலை. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ஐயோ இங்கே நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டரில் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டு வச்சுருக்குமே, அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் போய் மாடிஃபை பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட எம்டிஎம் ஸ்விங் வந்தனால என்னுடைய மைண்டே சுத்தமாக வேலை செய்யலை. எப்படா ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 45,000 46,000 வந்துச்சு, அப்புறம் 40,000 35 வந்துச்சு, 30 வந்துச்சு. ஸோ அடுத்து எக்ஸிட் ஆகிற கடத்த 20,000 க்ளோஸ் ஆயிடுச்சு. 25,000 க்ளோஸ் பண்ணால் நான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா 20,000 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது பக்காவான எக்ஸிக்யூஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணியுமே வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் எரர் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணுறேன், எக்ஸிக்யூஷன் எரர் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹெவியாக வோல்டாலிட்டி இருக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து வோல்டாலிட்டி அதிகமாக இருந்தனால இந்த இடத்துல எனக்கு 35% எனக்கு லாஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 30%, ஏன்னா நம்ம என்ட்ரி போடுவோம், ஆனால் விழுக்கிறது பார்த்தீங்கன்னா வேற எங்கேயே போய் விழுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்குமே நடந்துச்சு. ஸோ என்னால் வந்து என்ட்ரி போட முடியல. அது இல்லாமல் வந்து நான் வந்து சின்ன எரர் வர பண்ணிட்டேன் இன்றைக்குமே. ஸோ அதனால் நிறைய எக்ஸிக்யூஷனில் தான் இங்கே நிறைய எரரே இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அவ்வளோக்கெவ்வளோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சிஸ்டத்தில் வந்து ஒன்லி சார்ட் மட்டும் தான் பார்ப்பேன். மொபைலில் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி தான் மொபைலில் பண்ணிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இஷ்யூ இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து அது இல்லாமல் நான் வந்து 25,000 வரும்போது நான் வந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு எக்ஸிட் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது 20,000 வந்து நிற்கிது. ஸோ அந்த 1 மில்லி செகண்டில் 2 மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட், 10% to 20% வந்து ப்ராஃபிட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி. அது இல்லாமல் எக்ஸ்பைரி டே வர அன்றைக்கி. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஹெவியாக இருக்குது, வோல்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட கீழே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாதி கேபிட்டல் காலியாகும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப ஹெவி, என்ன சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரானது. இது வந்து நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து ப்ராஃபிட்டை நல்லா பண்ணலாம். ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் செயின் எடுத்து பாருங்கள், நான் காட்டுறேன். இதில் F1 போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயின் மட்டும் எடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை. ஸோ அதை 10-15 மடங்கு அந்த மாதிரி ப்ராஃபிட் பள்ளி போயிட்டுருக்கு இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இதில் 5,000 6,000, அதாவது 6% இந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல 7,000 8,000 நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இது 96% இங்கே போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 9,000 ப்ராஃபிட் போயிட்டுருக்கான். ஸோ இதில் பாருங்கள் 11,523%. அப்போ நான் 11 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கீங்க. 1 லட்சம் போட்டிங்கன்னா 11 லட்சமாக மாறிடுவேன் நேரம். ஸோ ஆனால் அது மாதிரி போட முடியுமா? போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது மார்க்கெட் இவ்வளோ தான் போகும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவுட் ஆஃப் த மணி இருந்தால் கூட உங்களுக்கு 3 மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். 300%, 3 மடங்கு அவுட் ஆஃப் த மணி இருக்கிற எல்லா காலுமே, எல்லா புட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. கால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே 99% லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே லாங் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த லாங் ட்ரேட் வந்து எல்லாமே ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹை வோல்டாலிட்டி இந்த மாதிரி பெரிய நியூஸு ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரூல்ஸை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் எப்படி வேணாலும் போய்கிட்டோம், கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, நீ பொசிஷன் ட்ரேட் எடுத்தாலும் சரி, உங்களுடைய ரூல்ஸ் என்ன அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இன்றைக்கும் நான் வந்து ரூல்ஸை வந்து அந்த எக்ஸிட் வந்து கரெக்டான இஎம்ஐ பேஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி எக்ஸிட் ஆயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸிட் வந்து நான் என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துகிறேன். எக்ஸிட் வந்து எங்கேயுமே இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில். அதாவது 12:10 கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 12:10 நான் வந்து எக்ஸிட் ஆயிருந்தேன்னா
எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் அதே ஒரு 20,000 to 25,000 கிலோ தான் வந்திருக்கும் எனக்கு. ஸோ அதை நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி தப்பு பண்ணேன். எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு அது. இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் தான். என்னுடைய மைண்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எடுத்து பண்ணுறதே, ட்ரேடிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணுறதே வந்து ஒன்லி ஃபார் எமோஷன் கண்ட்ரோல் மட்டும்தான். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். எம்டிஎம் வந்து நம்ம வந்து பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு என்னன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான். ஏன்னா இது வந்து ஒரு ஆல்கோலை ட்ரை பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து எனக்கு அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோலுக்கும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆல்கோலையும் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்த ஆல்கோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லிப்பேஜஸ்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மேனுவலாக பண்ணால் வருது. அதுலேயும் ஸ்லிப்பேஜஸ் வேறு ஏதாச்சும் லாக் ஆகிடுச்சு, சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்குது, கிளிச்சஸ் வருதுன்னு சொன்னால் நம்ம இருக்கிற கேபிட்டல் மொத்தமாக காலிடும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு சின்ன கேபிட்டல் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்து கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 12 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. அதாவது 15,000 வந்து நம்மளுக்கு வந்து 3% ப்ராஃபிட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு நம்மளுக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் ஹிட் ஆனால் நானும் இதில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ட்ரேட் வந்து நம்மளுக்கு 12 மணிக்கெலாம் எல்லா 2 ட்ரேடுமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்த நாளைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை வந்து நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் பை பண்ணி இன்றைக்கே வச்சிடாதீங்க. டெய்லி இன்றைக்கி நடக்கிற மாதிரி நாளைக்கு நடக்காது. ஸோ க்ரீட்னஸ் வந்து வச்சு தான் வந்து நிறைய பேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பாங்க மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த க்ரீட்னஸ் நீங்கள் வந்து எப்போவுமே வச்சுக்காதீங்க. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அது நாளைக்கு நடக்காது. அதேமாதிரி நாளான்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை நம்ம எதை வச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம்னா அந்த ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு காப்பாற்றும். உங்களுக்கு டார்கெட் உங்களுக்கு காப்பாற்றாது. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்லேருந்து நீங்கள் இருக்கிறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதனால் எப்போ ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.